தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஏற்கனவே இது தொடர்பாக விஜயது வீட்டிற்கு சென்ற அதிகாரிகள் பலதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக விஜய் செல்லக்கூடிய முக்கியமான இடங்கள், தற்போது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் மற்றும் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய நகர்வுகள் செல்லக்கூடிய இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களையும் ஆலோசனை செய்து அதற்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். உங்கள் விவரம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த பாதுகாப்பு நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. பனையூரில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி அலுவலகத்தில் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு வந்திருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் வீரர்கள் அங்கு ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். 8 முதல் 11 சிஆர்பிஎஃப் வீரர்கள் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போடு விஜய் செல்லக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் உடன் சென்று பாதுகாப்பு பணியில் இன்று முதல் செல்ல இருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு விஜயுடைய வீட்டிற்கு நேரடியாக சென்று சிஆர்பிஎஃப் உடைய உயர் அதிகாரிகள் விஜயுடன் ஆலோசனை நடத்தினார்கள். ஒய் பிரிவுடைய பாதுகாப்புடைய முக்கியத்துவம் என்ன, அதே போல எந்தெந்த வகைகளில் அந்த பாதுகாப்பு அவசியம் என்பது தொடர்பான விளக்கத்தை அதிகாரிகள் விஜயிடம் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அதனுடைய கட்டுப்பாடுகள் என்னென்ன இருக்கிறது, எந்தெந்த வகைகளில் தனக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்பது தொடர்பாகவும் அவர் விளக்கத்தை கேட்டு அறிந்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது இந்த பாதுகாப்பு நடைமுறை தற்போது முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு இன்று முதல் விஜய்க்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.